హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. நம்ம ஆண்டவர் வார்த்தையை கேட்டுவிட்டு మనం దేవుని వాక్యం వినేసి நம்ம இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லலாம். ఇక్కడ ఇంకా మనం పోతాము. இன்னைக்கு என்ன நாள்? ఈ రోజు ఏం రోజు? கிறிஸ்துமஸ் நாள். கிறிஸ்துமஸ் రోజు. ஹல்லேலூயா హల్లెలూయా. அப்ப கிறிஸ்துமஸ் நாளில ஆண்டவராக இயேசு சுவாமி பிறக்குறாங்க. క్రిస్మస్ రోజుల దేవుడు యేసయ్య పుట్టుతాడు. హల్లెలూయా హల్లెలూయా. யார் பிறக்கிறது? ఎవరు పుట్టేది? ஏசப்பா பிறக்குறாங்க. యేసయ్య పుడతాడు. கரெக்ட்டுங்களா? కరెక్టా? கரெக்ட்டுங்களா? కరెక్టా? அப்போ யாரோட வயித்துல பிறக்குறாங்க? అది ఎవరి కడుపులో పుడతారు? யாரு? மரியா அவங்க வயித்துல பிறக்குறாங்க. మరియా కడుపులో పుడతారు. ஹல்லேலூயா హల్లెలూయా. அப்ப மரியா அவங்க யாரு? మరియా ఎవరు? மரியாவோட வாழ்க்கை மூலியமா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட என்ன பேச போகிறாரு? మరియా ముఖాంతరంగా మరియా బతుకుల దేవుడు మన జొత్తులా మాట్లాడతాడు. வாசிங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். లూకా 1:28 వాక్యము. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவனே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். உன்னோட வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நாட்டு சொல்றாரு, దేవుడు ఈ రోజు ఈ వాక్యం చెప్తాడు, கிருபை பெற்றவர்களே, కృప తెచ్చుకున్నోళ్ళ. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்னைக்கு ஆண்டவர் அந்த தேவதூதர் வந்து மரியாதை பார்த்து சொன்னாங்க, దేవదూతలు వచ్చి మరియాని చూసి చెప్పిరి, கிருபை பெற்றவரே. కృప తీసుకొని ఉండేదా. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கிருபை பெற்றவர்களே. దేవుడు మమ్మల్ని చూసి చెప్తాడు, నువ్వు కృప తీసుకొని ఉండేవాడు. அந்த உலகத்தின் ரட்சிக்கும்படியாக ఈ లోకం రక్షిపులు వచ్చే ஒரு பெரிய திட்டத்தோட, పెద్ద దిట్టం పెట్టి, ஒரு பெரிய நோக்கத்தோட పెద్ద నోకం పెట్టి ஆண்டவர் மரியாவை பார்த்து பேசுறாங்க. దేవుడు మరియాని చూసి మాట్లాడతాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு அதே ஒரு பெரிய திட்டத்தை வைத்துக்கொண்டு అదే పెద్ద దిట్టం పెట్టి உங்களோடும் என்னோட பேசுறாங்க. నీ దగ్గర నా దగ్గర దేవుడు మాట్లాడతాడు. அன்னைக்கு வந்து என்ன பேசுனாங்க? ఆ రోజు ఏం మాట్లాడే? இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்து, ఈ లోకానికి ఒక బిడ్డ పుట్టి, அந்த குழந்தை இந்த உலகத்தையே ரட்சிக்கும்படியாக, ఈ లోకాన్ని రక్షించే కోసరం ஒரு ரட்சகர் பிறக்கும்படியாக ఒక రక్షకుడు పుట్టినట్ల மரியாதை ஆண்டவர் பயன்படுத்தினார். ఆ మరియాని వెతుక్కుకోనే దేవుడు இன்றைக்கும் நம்மளையும் ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் அந்த வேலைக்காக நம்மளையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ఆ రక్షిப்பு కోసము దేవుడు మమ్మల్ని నడిపించేకి చూస్తాడు. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட, ஒரு திட்டத்தோட இந்த ராத்திரி வேளையிலே நம்மளை சந்திக்க வந்திருக்கிறார். దేవుడు ఒక దిట్టము ఒక తీర్మానంగా మమ్మల్ని సంధించేకొచ్చిండాడు. ஆண்டவர் அன்னைக்கு மரியாதை பார்த்து அவங்க ஒரு திட்டத்தோட போனதோடி, இன்னும் இந்த ராத்திரி வேளை உங்களோடும் என்னோடையும் ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவர் வந்திருக்கிறார். ఆ రోజు నైట్ రోజు మరియా దగ్గర ఒక దిట్టం పెట్టినట్ల ఈ రోజు మణి దగ్గర కూడా ఒక దిట్టం పెట్టేకొచ్చిండాడు దేవుడు. ஆண்டவர் என்ன திட்டத்தை அன்றைக்கும் ரட்சிக்கும்படியாக ஒரு திட்டம், ఆ రోజు కూడా రచ్చిప్పిన ఒక దిట్టము, இன்றைக்கும் ரட்சிக்கும்படியான ஒரு திட்டம், ఈ రోజు కూడా ఒక రచ్చిప్పిన దిట్టం. நம்ம மூலியமாய் ஆண்டவர் திரளான மக்களை ரட்சிக்கும்படியாக ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறார். మన ముఖాంతరంగా దేవుడు ఒక రచ్చిప్పిన జనాలు ఇచ్చేకి దిట్టం పెట్టినాడు. வசந்த அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். దేవుడు చెప్తాడు, మీ జొత్తులానే ఉండాను, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஹல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு நாம எல்லா மக்கள் காட்டிலும் நாம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். అందరి జనాల కంట మనం ఆశీర్వాదమైన జనాలు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வாசிங்க 31 வாசிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த திட்டத்தை மரியாதை சொல்றாரு. ఆ దిట్టము మరియా దగ్గర చెప్తాడు.
உன் வயிற்றிலே ஒரு என்ன இருக்கும், ஒரு குமாரன் பிறப்பார்கள். నీ కడుపులో ఒక కుమారుడు పుడతాడు. அவருக்கு இயேசு என்ற பெயர் இட வேண்டும். అతనికి యేసు అనే పేరు పెట్టాలా? இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் என்ன பேசுகிறார்? నీ దగ్గర నా దగ్గర దేవుడు ఏం మాట్లాడతాడు? நம்ம இதயத்திலே ஒரு தரிசனத்தை வைக்கிறார். మన హృదయాన్ని ఒక దర్శనం ஒரு పెట్టాడు. நோக்கத்தை வைக்கிறார். ఒక నోకాన్ని ஒரு పెట్టిండాడు. திட்டத்தை வைக்கிறார். ఒక దిట్టం పెట్టిండాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன திட்டம் அது? అది ఏమి దిట్టమో அது ரட்சிப்பின் திட்டம். అది రక్షిపిన దిట్టమో. హల్లెలూయా. హల్లెలూయా. பாருங்கள், அந்த குமாரன் இயேசு சுவாமி அந்த குமாரன் ஒரு குழந்தையாக அந்த மரியா வயித்துல இருக்கிறது போல ఆ కుమారుడు ఒక బిడ్డగా మరియా కడుపులో ఉండేటప్పుడు அதே போல உங்க இதயத்திலும் என் இதயத்திலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைக்கிறார். నీ హృదయంలో నా హృదయంలో ఒక దేవుడు ఒక దిట్టం పెట్టిండాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அது ரட்சிப்பின் திட்டம். అది రక్షిపిన దిట్టము. அல்லேலூயா. హల్లెలూయా. வாசிங்க 32 வாசிங்க. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. హల్లెలూయా. அது திட்டம் எப்படிப்பட்டது? பெரிய திட்டமா இருக்கிறது. ఆ దిట్టం అనేది పెద్దగా ఉంటుంది. சாதாரண சின்ன திட்டம் அல்ல. అది సాధారణమైంది, చిన్నది இந்த కాదు. உலகத்திலே இருக்கிற வேலை விட எல்லா வேலை விட இந்த திட்டம் இந்த வேலை பெரிதா இருக்கிறது. ఈ లోకంలో ఉండే పని గంట ఎక్కువగా పెద్ద పనిగా ఉంది. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. பாருங்க, பில்லி கிராம் என்ற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. బిల్లి గ్రామ్ అనేసి ఒక సేవకుడు ఉన్నాడు. அவர் பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு பெரிய ஊழியக்காரர். పెద్ద సేవకుడు. அல்லேலூயா. அவர் பெரிய சுவிசேஷத்தை ஊழியர் செய்தார். సువేషము సేవకు చేసేవాడు. அந்த ஊழியர்காரர்கிட்ட போய் சொல்றாங்க, ఆ సేవకుని దగ్గర పోయి చెప్తాడు, நீங்க அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆகிவிடலாமே. నువ్వు అమెరికా జనాధిపతి అవ్వచ్చునే. அல்லேலூயா. హల్లెలూయా. அதுக்கு அந்த ஊழியக்காரர் சொல்றாங்க, ఆ సేవకుడు చెప్తాడు, நானே கீழான வேலைக்கு நான் போக மாட்டேன். నేను తగ్గిన పనికి వెళ్ళను. இந்த ஊழியம் செய்வதுதான் இந்த உலகத்திலே பெரிதான வேலை. ఈ సేవకు చేసేదే పెద్ద పని. அது பரலோக வேலை. అది పరలోకం పని. அல்லேலூயா. హల్లెలూయా. பிரசிடென்ட் வேலை அதுக்கெல்லாம் கீழான வேலை. ఇట్లా ప్రెజెంట్ పని అంతా అది నా దిగువైన పని. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த வேலையை நான் செய்யறதுக்காக ஆண்டவர் என்னை உண்டாக்கல. ఆ పని చేసే కోసం దేవుడు నన్ను సృష్టించలే. அல்லேலூயா. హల్లెలూయా. அதே ரட்சிப்பின் திட்டம், அந்த திட்டத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுக்கிறார். அது பெரிய திட்டமா இருக்கிறது. ఆ దిట్టము రక్షిపిన దిట్టం అది పెద్ద దిట్టముగా దేవుడు మనిషికి ఇచ్చిండాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. அந்த திட்டம் என்ன திட்டம்? ఆ దిట్టం ఏమది? ரட்சிப்பின் திட்டம், பெரிதான திட்டம். అది రక్షిపిన దిట్టము అది పెద్ద దిట్టము. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம மூலியமாய் சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். మన ముఖంతరంగా ఆత్మకలు రక్షిపుల రావాలా? நரகத்துல போய்கொண்டிருக்கிற மக்கள் தடுத்து நிறுத்து பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போகிற திட்டமாய் இருக்கிறது. నరగానికి పోయే దాన్ని తడితి నిరిసి దాన్ని పరలోక రాజ్యానికి తీసుకోపోయే దిట్టం ఉండాలా? அல்லேலூயா. அன்னைக்கு மரியாவை பார்த்து சொன்னாங்க, உன் வயிற்றுல கொறுப்பவர் பெரியவராய் இருக்கிறார். మరియాను చూసేప్పుడు నీ కడుపులో పుట్టే బిడ్డ పెద్దగా ఉంది. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க உள்ளத்துல என்னிடத்திலே வைத்திருக்கிற திட்டம் பெரிதான திட்டமாய் இருக்கிறது. దేవుడు మీ లోపల మా లోపల పెట్టిన దిట్టము పెద్దదిగా ఉంది. அல்லேலூயா. హల్లెలూయా. உடனே மரியா என்ன சொல்றான்னு கேளுங்க. తక్షణం మరియా ఏం చెప్తుంది వినండి. லூக்கா 1:34. లూకా 1:34. లూకా 1:34 வாசி. தேவதூதனை நோக்கி இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பெரிய நோக்கத்தோட மரியாதத்துல போய் பேசுறாங்க. దేవుడు పెద్ద నోకంగా పెద్ద దిట్టం దగ్గర మరియా దగ్గర పోయి మాట్లాడతాడు. ஆனா மரியா என்ன சொல்றாங்க? మరియా ఏం చెప్తుంది? மனுஷனுடைய உதவி எனக்கு இல்லையே. మనిషి ఎలుపు నాకు లేదు. ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் ஒரு மனுஷனுடைய உதவி எனக்கு தேவைப்படுகிறது. ఒక బిడ్డ పుట్టాలంటే ఒక మనిషి ఎలుపు కావాలి. அல்லேலூயா. இன்னைக்கு நாமளும் அதே போலதான் நினைக்கிறோம். మనం ఈ రోజు అట్లా తెలుసు. ஐயோ, இந்த ஆண்டவர் கொடுத்த திட்டங்களை நோக்கங்களை நான் நிறைவேற்ற இப்படிப்பட்ட ஆட்கள் என்னோடு இருந்தால் நான் எளிதாக இந்த வேலையை செய்து விடலாமே. అయ్యో, దేవుడు మనకి ఇచ్చిన దిట్టమును మనం ఈజీగా చేసేడొచ్చునే. ஐயோ, அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, நம்ம இடத்துல அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லையே. అయ్యో, వాళ్ళ దగ్గర ఇట్లా జనాలు ఉండారు, మన దగ్గర ఇట్లా జనాలు లేదే. ஐயோ, எனக்கு என்னது ஆண்டவர் வார்த்தை சொல்லும்படி எனக்கு தாளந்து இல்லையே. దేవుడు చెప్పినట్లు అట్లా తాళాలు
నా దగ్గర లేదే, என்னிடத்துல அவ்வளவு கிருபை இல்லையே, నా దగ్గర అంత కృప లేదే, அவ்வளவு ஞானம் இல்லையே, నాకు అంత జ్ఞానం లేదే. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க மரியாள் என்ன சொல்றாங்க, எனக்கு என்னது ஒரு மனிதனுடைய உதவி இல்லையே. మరి అక్కడ ఏమంటే ఒక మనిషి ఎలుపు లేదే. அல்லேலூயா. హల్లెలూయా. உணவட்டி வாசிங்க வசந்த். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? ஆண்டவரே இது எப்படி ஆகும், என்னையா நீங்க பயன்படுத்த போறீங்க? దేవుడా ఇది ఎట్లా నన్ను ఇంకా సాధ్యమా, నన్ను ఎటు ఉపయోగిస్తావు? ஆண்டவரே நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, என்ன பயன்படுத்த போறீங்களா? దేవుడా నేను ఒక ధూళి దుమ్ము, నేను నన్నెట్టు ఉపయోగిస్తావా? நான் ஒரு வேஸ்ட் ஆண்டவரே, నేను ఒక వేస్ట్ మనిషి, என்ன போய் பயன்படுத்த போறீங்களா? నన్నెట్టు ఉపయోగిస్తావా? இவ்வளவு பெரிய திட்டம், ఇంత పెద్ద இந்த దిట్టమా? ரட்சிப்பின் திட்டம் என் மூலியமா நீங்க செய்ய போறீங்களா? ఈ రక్షించిన దిట్టం నా ముఖాంతరంగా చేస్తావా? ஐயோ, ஆண்டவரே இது எப்படி ஆகும் ஆண்டவரே? దేవుడా ఇది ఎట్లా సాధ్యమో? புருஷனை அறியேனே என்றார். அல்லேலூயா. எனக்கு ஒரு புருஷனை நான் அறியலையே, నేను ఒక మొగన్ని చూడలేదే. அல்லேலூயா. హల్లెలూయా. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. నాకు హెల్ప్ చేసేవాళ్ళు ఎవరు లేదే. அல்லேலூயா. హల్లెలూయా. அதுக்கு தேவதூதர் என்ன சொல்றாங்க நம்ம பாக்குறோம், படிங்க 35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய தலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க చూడండా இங்க தேவதூதர் என்ன ஆன்சர் பண்றாரு. దేవదూతుడు ఏం దానికి జవాబిస్తాడు? பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல என்ன பண்ணுவாங்க, நிழலிடுவார்கள். పరిశుద్ధమైన దేవుడు నీకు నీడగా ఉంటాడు. பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் வருவார்கள். పరిశుద్ధ దేవుడు నీ పైన వచ్చును. அப்போது உங்களுக்கு பலன் உண்டாகும். అప్పుడు నీకు బలం అవుతుంది. அப்போது உங்களுக்கு என்ன ஆகணும், தைரியம் உண்டாகும். అప్పుడు నీకు ధైర్యం ఉంటుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவரே இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்வேன் ஆண்டவரே? దేవుడా నేను ఈ సేవకు ఎట్లా చేస్తాను? ஆண்டவரே உன் வார்த்தையை பத்தி நான் எப்படி ஆண்டவரே வேறங்களுக்கு நான் போய் சொல்லுவேன்? నీ వాక్యం ఎట్లా దేవుడా ఇంకొకరికి పోయి చెప్పుతున్నావు? அதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய போகிறார். మనకి పరిశుద్ధమైన దేవుడు మనకి హెల్ప్ அவர் చేస్తాడు. வந்து நம்ம மேல அப்படியே தங்க போகிறார். అతడు వచ్చి మన మీద నిలబడతాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்கள், அது மனுஷனால் கூடாத காரியம். అది మనిషిని ఇంకా సాధ్యం లేనిది. ஆண்டவர் சொல்றாரு, அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற உங்களுக்கு மனுஷனுடைய உதவி தேவை கிடையாது. ఆ దిట్టం ఆ నోకము మనిషి హెల్ప్ నీకు అవసరం లేదు. உங்களுக்கு ஞானம் தேவை கிடையாது. నీకు జ్ఞానం అవసరం உங்கள் లేదు. பலன், உங்க சுய பலத்தினால் அது முடியாது. నీ సొంత బలం ఇంకా సాధ్యం ஆனால் లేదు. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போதோ, పరిశుద్ధమ దేవుడు మీ మీద వచ్చేటప్పుడు அது உங்களால சாத்தியமாகும். అది మీరు ఇంకా సాధ్యమవును. உங்களுக்கு பலன் உண்டாகும். నీకు బలం అవుతుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இடத்துல எதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்? ఈ రోజు దేవుడు మన దగ్గర ఎందుకు ఇట్లా వాక్యం మాట్లాడతాడు? ஆண்டவர் குறிக்கோள் என்னவா இருக்கிறது? దేవుని గురికోలు ఏమది? நம்மள ஒவ்வொருத்தரையும் அவர் திட்டத்துக்காக பரலோக ராஜ்யத்தை கட்டும்படியாக நம்மளை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். పరలోక రాజ్యాన్ని కట్టే కోసం మమ్మల్ని దిట్టం చేస్తా ఉన్నాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம வெறும் வேடிக்கை பார்க்கிறதுக்கு அழைக்கப்படல. మమ్మల్ని ఒక వేడిగా చూసేదానికి పిలిపిలే. அந்த பரலோக ராஜ்யத்தை கட்டும்படியாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். ఆ పరలోక రాజ్యాన్ని కట్టే కోసం నిన్ను నన్ను దేవుడు పిలుస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நாம பெற்ற ரட்சிப்பை எல்லா ஜனங்களுக்கும் பெற வேண்டும். మనము పడిన రక్షింపు అందరికీ కావాలా? எனக்கு பெற்ற அந்த விடுதலை எல்லாருக்கும் பெற வேண்டும். నాకు వచ్చిన విడుదల అందరికీ కావాలా? எனக்கு பெற்ற சமாதானம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். నాకు సిక్కిన సమాధానం అందరికీ సిక్కాలా? அல்லேலூயா. அந்த வேலைக்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் ராத்திரி வேலை அழைக்கிறார். ఆ పని కోసం దేవుడు నిన్ను నన్ను పిలిపిస్తా ఉన్నాడు. அல்லேலூயா. அன்னைக்கு హల్లెలూయా. அந்த மரியாவை பார்த்து ஒரு பெரிய இந்த உலகத்தையே ரட்சிக்கும்படியாக ஒரு திட்டத்தை ஆண்டவர் பேசுகிறார். ఆ మరియాను చూసి ఆ రోజు ఈ లోకాన్నే పెద్ద దిట్టం పెట్టేకి చేశా. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறோம். నువ్వు నేను దేవునికి ఇష్టమైతాము. அல்லேலூயா. హల్లెలూయా. அவர் ராஜ்யத்தை கட்டும்படியாக நீங்களும் நானும் அவர் ராஜ்யத்தை கட்டும்படியாக அவருக்கு நம்ம வேணும். అతని రాజ్యాన్ని కట్టేకి నువ్వు నేను కావాలా? அல்லேலூயா. హల్లెలూయా. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய போகிறார். పరిశుద్ధ ఆవి దేవుడు మనకి హెల్ప్ చేస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. 37 படிங்க.
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அல்லேலூயா. தேவனால் எல்லாமே கூடும். தேவன் நீங்க అన్ని సాధ్యము. உங்களை பயன்படுத்த முடியும். నిన్ను ఉపయోగించే என்ன பயன்படுத்த முடியும். నన్ను ఉపయోగించే కవును. அவர் ராஜ்யத்தை நம்ம மூலம் அவர் கட்ட முடியும். మనం ఇంకా అతని రాజ్యాన్ని కట్టే కవును. அல்லேலூயா. நாம நினைக்கலாம் எனக்கு அறிவு இல்லையே, எனக்கு படிப்பு இல்லையே, எனக்கு ஆண்டவரே எந்த கிருபைகள் இல்லையே, నాకు చదువు లేదే, నాకు కృప లేదే, నాకు యావది లేదని మనం చెప్పొచ్చును. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை பயன்படுத்த போகிறேன். దేవుడు చెప్తాడు నిన్ను నేను ఉపయోగిస్తాను. நான் உங்களை பயன்படுத்தி அந்த ராஜ்யத்தை கட்டும்படியாக நான் உங்கள் மூலியமா செய்ய போகிறேன். నేను మిమ్మల్ని ఉపయోగించి ఆ రాజ్యాన్ని కట్టేటట్లు చేస్తున్నాను. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க உடனே மரியா அவங்க என்ன சொல்றாங்க? తక్షణము మరియా ఏం చెప్పింది? வாசிங்க 38ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அதற்கு மரியா இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உடனே மரியா அவங்க என்ன சொல்றாங்க? தட்சணமா மரியா ஏன் చెప్పింది? அந்த பெரிய திட்டத்தை, அந்த பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவரே நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ఆ పెద్ద దిట్టాన్ని, ఆ పెద్ద రక్షిపాన్ని దేవుడా నేను చేస్తాను. நான் இதோ அடிமை இருக்கிறேன் ஆண்டவரே. இதோ నీకు అడిமை నేను ఉన్నాను. இதோ நான் அடிமை இருக்கிறேன் ஆண்டவரே. இதோ దేవుడా నీకు అడిமை నేను ఉన్నాను. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் எதிர்பார்ப்பது உங்களிடத்திலும் என்னிடத்திலே ஒரே ஒரு காரியம்தான். దేవుడు ఎదురు చూసేది మీ దగ్గర నా దగ్గర ఒకే కార్యము. இதோ நான் அடிமை இருக்கிறேன் ஆண்டவரே. இதோ నేను అడిமை ఉండాలి. உன் வார்த்தைப்படி நடக்கட்டும் ஆண்டவரே. నీ వాక్యం ప్రకారం నడిని దేవా என்று நாம ஒப்புக்கொள்ளும்போதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். అట్లా ఒప్పించే దాన్ని దేవుడు ఎదురు చూస్తాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. மரியா அவங்க வேற ஏதாவது செய்தாங்களா? మరియా వేరే ఏమైనా చేసినా? 7 மலை ஏறினாங்களா? 7 కొండలు ఎక్కినా? ஏறினாங்களா? 7 కొండలు ఎక్కినా? இல்ல சூரியனுக்கு போயிட்டு வந்தாங்களா, நட்சத்திரங்களுக்கு போயிட்டு வந்தாங்களா? సూర్య చంద్రుని గ్రహణానికి పోయి వచ్చిరా? அவங்க செய்த காரியம் இதோ நான் அடிமை இருக்கிறேன் ஆண்டவரே. இதோ నేను అడిமை ఉండాను உன் దేవా. வார்த்தைப்படி நடக்கட்டும் ஆண்டவரே. నీ వాక్యం ప్రకారం నడిని దేవా என்று தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார்கள். ఆతినే ఒప్పించా. இந்த ராத்திரி வேளை நீங்களும் நானும் ஆண்டவர் பாதத்திலே ஒப்பு கொடுப்போம் என்றால் నీ రాత్రి సమయంలో నువ్వు నేను దేవునికి ఒప్పియాలా? ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். దేవుడు ఉపయోగించేకి వల్లవుడుగా அவர் ఉన్నాడు. ராஜ்யத்தை நம்ம மூலியமா கட்ட அவருக்கு பெரியவராய் இருக்கிறார். అతని రాజ్యాన్ని మన ముఖాంతరం కట్టేకి పెద్దోడుగా ఉన్నాడు. హల్లెలూయా. 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 அன்னைக்கு மரியா என்ற ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கே ரட்சிப்பை கொண்டு வந்த தேவன். ఆ పొద్దు మరియాను ఒక స్త్రీని తెలుసుకొని లోకాన్నే కట్టే రక్షిపొచ్చింది. இன்றைக்கு கோடி கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ఈ పొద్దు కోటి కోటి இந்த జనాలు மக்களை ரட்சிக்கும்படியாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். ఈ బిడ్డలు రక్షిపులు వచ్చే కోసం దేవుడు నిన్ను నన్ను పిలుస్తాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். మనం చేసే కార్యం ఒకటే ఒకటి. இதோ நான் அடிமை இருக்கிறேன் ஆண்டவரே. ఇదో దేవుడా నేను అడిமை ఉండాను. இதோ நான் அடிமை இருக்கிறேன் ஆண்டவரே. ఇదో దేవుడా నేను అడిமை ఉండాను. இதோ நான் அடிமை இருக்கிறேன் ஆண்டவரே. నేను అడిமை ఉండాను దేవా. உம் சித்தப்படி செய்யுங்க ஆண்டவரே. నీ సిద్ధం உம் ప్రకారం வார்த்தைப்படி என் வாழ்க்கையை நடக்க கடவுட்டும் నీ ஆண்டவரே. వాక్యం ప్రకారం నా బతుకుని தகப்பன் நீர் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறோ அந்த திட்டங்களை என் வாழ்க்கையை நடத்துங்க ஆண்டவரே. తండ్రి నువ్వేమి దిట్టం పెట్టినావో నా బతుకులు ఆ దిట్టం నెరవేరించప్పా. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த மரியா அவர்கள் என்ன சொன்னாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். మరియా దాన్ని ఎత్తుకోనే. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் அவன் மரியா அவங்க அந்த திட்டத்தை எடுத்துக்கொண்ட உடனே మరియా దిట్టం తీసుకుంటానే. பெரிய திட்டம். పెద్ద కార్యం అది. இப்ப நம்ம ஒரு பெரிய வேலைக்கு போறோம். పెద్ద పనికి పోతాము. உடனே பெரிய பெரிய வேலைக்கு போனா என்ன கொடுக்குறாங்க? పెద్ద పెద్ద పనికి పోతే ఏమి ఇస్తారు? ஒரு சிஓ ஒரு கம்பெனிக்கு போனா என்ன பண்றாங்க? సిఇఓగా ఒక కంపెనీకి పోతే ఏం உடனே చేస్తారు? ஒரு கார் தராங்க. పెద్ద కారు ఇస్తారు. உடனே ஒரு வீடு தராங்க. పెద్ద ఇల్లు ఇస్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப பெரிய வேலைன்னா பெரிய நமக்கு என்ன பண்றது? மதிப்பு தருகிறது. పెద్ద పని అంటే పెద్ద మదిపిస్తారు. ஆனா மரியா அவங்களுக்கு பெரிய வேலை. మరియాకు పెద్ద పని. ஆனா அவங்களுக்கு எந்த வேலைகள் சலுகையும் இல்லை. దానికి ఆ ఎలుపు లేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும் போது நமக்கு எந்த சலுகையும் இந்த உலகத்துல நமக்கு இப்பொழுது கிடைக்காது. మనం దేవుని రాజ్యాన్ని కట్టేటప్పుడు మనకి ఆ ఎలుపు ఉండదు. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க மரியாக்கு கிடைச்சது என்ன என்று பார்க்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18. మత్తయి 1:18. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய
ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் படிங்க நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டது. அல்லேலூயா. பாருங்கள், மரியாள் தன் புருஷனுடைய சேரதுக்கு முன்னாடியே அவள் கர்ப்பம் அடைகிறார்கள். మరియా వచ్చి మొగని దగ్గర సేరకు ముందరనే అది గర్భవతి అయ్యింది. హల్లెలూయా. హల్లెలూయా. ఏనికి నవ్వుతారు? ఏంటికి నవ్వుతారు? ఎక్కడ చూడకూడదు. இல்லங்க தூக்கம் வந்தா படுத்து இருங்க. ఈ పక్క తిరుగు. హల్లెలూయా. హల్లెలూయా. யாரோ ఇక్కడ చూడండి, లేదా தூக்கம் வந்தா தூங்குங்க. నిద్ర వస్తే నిద్రపోండా. హల్లెలూయా. உங்களுக்கு ஒரு பாட்டு வேணாலும் நாங்க பாடி உங்களை தூங்க வைக்கிறோம். ఒక పాట కావాలంటే కూడా పాడి నిద్ర పెడతాము. హల్లెలూయా. జోలాలి. ஆனா வேற யாருக்கும் டிஸ்டர்பா இருக்காதீங்க. ఎవరికి ఇంకొరికి డిస్టర్బ్ గా ఉండదు. அவங்க உற்சாகமா கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவங்க உற்சாகமா கேட்டிருப்பாங்க. వాళ్ళు ఉత్సాహంగా వింటా ఉంటారు. హల్లెలూయా. హల్లెలూయా. பாருங்கள், உடனே அவங்களுக்கு கெட்டது என்ன? வாசிங்க இன்னொரு வாட்டி மத்தேயு 1:18. తచ్చిన వాళ్ళకి అర్థమైందేమి? இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனால் காணப்பட்டது. பாருங்கள், அவங்களுக்கு இன்னும் என்ன பண்ணல, திருமணம் ஆகவில்லை, அதுக்குள்ள அவங்க கர்ப்பம் அடைகிறாங்க. யோசேப்புக்கு மரியாக்கு பெண்லி காలేదు, దానికి ముందరనే గర్భవతి అయింది. హల్లెలూయా. హల్లెలూయా. உடனே திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சா என்ன சொல்லுவாங்க? పెళ్లి కాక ముందరైనా ఒక స్త్రీ వచ్చి గర్భవతి అయితే ఏం చెప్తారు? కేవలమా பேசுவாங்க. కేవలంగా మాట్లాడు. என்ன பொண்ணுப்பா இது? అయ్యో ఇది ఏం ఆడిదప్పా? இதெல்லாம் ஒரு பொண்ணாப்பா? ఇదంతా ఒక ఆడిద. இது ஒரு மோசமான பொண்ணு. இது ఒక మోసమైన ఆడిది. హల్లెలూయా. హల్లెలూయా. பாருங்கள், ஆண்டவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்ட உடனே ఫస్ట్ வந்தது అవమానం, నిందై. దేవుని దిట్టాన్ని అది ఫస్ట్ ఎత్తుకుంటానే దానికి నిందన అవమానం వచ్చా. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே நமக்கு கிடைக்க போறது பரிசு, பணம், பொக்கிஷம், என்னது ఆస్తి, అంతస్తల్ల. మనకి దేవుని దిట్టం నెరవేరాలంటే గాన మనకు వచ్చేది దుడ్డు, అది ఇది ఆస్తి అంతస్తు కాదు, బొక్కేసనం. హల్లేలూయా. நமக்கு கிடைக்கிறது అవమానமும் நிந்தையும். నీకు అవమానము నిందన. హల్లేలూయా. హల్లెలూయా. பாருங்கள், இப்போ ஆண்டிக்கு இது அப்படி ஒரு கிருபை கிடைச்சிருந்தா ஆண்டியை சொல்லிருப்பாங்க உடனே, నాకు అట్లా ఒక కుప్ప సిక్కింటే నేను అట్లా చెప్పింటును. என்னது, பெரிய ஒரு குழந்தை பிறக்க போறார், தேவனே என் வயித்துல பிறக்க போறார், పెద్ద గిఫ్ట్ నా కడుపులో పుట్టిపోతాడు, தேவனே என் வயித்துல பிறக்க போறாங்க, కుమారుడే నా కడుపులో పుట్టుతాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. அதனால எனக்கு என்ன வரும்? నాకేమవును? எனக்கு 100 வேலைக்காரர் இருப்பாங்க, 110 మనుషులు ఉంటారు, எல்லாமே அது எளிதாக ஆகிவிடும், నాకు అంతా సవికరం వచ్చేసి அரமனையில கொண்டு போய் விட்டு விடுவார்கள், నన్ను అరమనిలో తీసుకోపోయి ఇడుస్తురు என்று ஆண்டி நினைச்சிருப்பாங்க. అట్లా నేను తెలుసుకోనుండి. హల్లెలూయా. హల్లెలూయా. அப்படிதான் நாமளும் நினைச்சிருப்போம். మనం ఉంటే ఆ జాగాలో మనం అట్లా గంభీరంగా. மரியாக்கு கிடைச்சதோ நிந்தையும் அவமானமும். ఆయన మరియాకి సిక్కింది వచ్చి నింద అవమానము. హల్లెలూయా. நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய வேலையை செய்ய ஆரம்பித்த உடனே நமக்கு கிடைக்க போறது என்னது? நிந்தையும் அவமானமும் கிடைக்கும். దేవుని పని చేసేటప్పుడు మనకి నిందన అవమానం దా సిక్కు. நம்ம குடும்பத்தின் மூலியமாக, நம்ம குடும்பத்தில் என்னது, நம்ம சொந்த பந்தங்கள் மூலியமாக, நம்ம நண்பர்கள் மூலியமாய் நமக்கு நிந்தை, அவமானம் கிடைக்கும். మన స్నేహితుల ముఖాంతరంగా మన ఇంటిలో ఉండే వాళ్ళు ఇంకా మనకు అవమానము, నిందన దా సిక్కును. హల్లెలూయా. హల్లెలూయా. அடுத்தது என்ன கிடைச்சிச்சு அவங்களுக்கு? నెక్స్ట్ ఏం సిక్క? 19வது வசனத்தை வாசிங்க. 19. அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், அடுத்தது நமக்கு என்ன கிடைக்கும்? நெக்ஸ்ட் ஏம் சிக்கணும். మనకి ஜனங்கள் நம்மளை தப்பாக புரிஞ்சு கொள்ளுவாங்க, జనాలు మమ్మల్ని తప్పుగా తెలుసుకుంటారు. பாருங்கள், மரியா அவங்க ஆண்டவருடைய திட்டத்தை நோக்கும், அந்த திட்டங்களை நிறைவேற்றும்படியாக அவங்க மரியா அவங்க இருக்கிறாங்க. మరియా వచ్చి దేవుని దిట్టాన్ని, నోకాన్ని నెరవేర్పించేకుంది. ஆனா
పురుషుడు என்ன பண்றாங்க అయితే మొగుడేం చేస్తాడు தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அவங்க తప్పుగా అర్థం చేసుకుంటాడు హల్లెలూయా హల్లెలూయా என்னடா ஒண்ணா சேர்றதுக்கு முன்னாடி அவங்க வயித்துல குழந்தை இருக்கிறது అయ్యో మనం ఒకటిగా సేరక ముందరే దాని కడుపులో బిడ్డ ఉంది இந்த பொண்ணு என்ன பண்ணும் ரகசியமாய் நான் என்ன பண்ணும் தள்ளி விட்டுருவேன் నేను రహస్యంగా ఈ బిడ్డని ఇంకా నేను దూరం అయిపోవాలా அப்போ நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நம்ம போகும்போது ஆண்டவர் பின்னாடி நம்ம போகும்போது ஜெபத்துக்கு எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரை நம்ம பின்பற்று போது దేవుని కార్యాలు దేవుని పని చేసేకి పోయేటప్పుడు అన్ని కార్యాలు వెనకెళ్ళిపోతుంది హల్లెలూయా హల్లెలూయా நம்ம சொந்த பந்தங்களை நம்மள பார்த்து தப்பா புரிஞ்சுக்குவாங்க మన సొంత బంధువులే మమ్మల్ని చూసి తప్పుగా என்ன తెలుసుకుంటారు இவன் இயேசு 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 என்று ஓடுறான் వీడు ఏమి యేసు యేసు అని పరిగెత్తుతాడు என்ன இவன் ஒரு பைத்தியக்காரனா மாறிட்டான் వీడేమో ఒక మంట్లాడుతారా మారిపోయా ஹல்லேலூயா హల్లెలూయా எப்ப பார்த்தோம் காலையில இயேசுன்றான் மத்தியானம் இயேசுன்றான் நைட்டு தூங்கும் போது இயேசுன்றான் పొద్దున్న మధ్యాహ్నము నైట్ 3 పొద్దులు వీడు యేసు యేసు అంటాడు நம்மள உதறி தள்ள பாப்பாங்க మిమ్మల్ని దూరం చేసేకి நம்மள చూస్తారు தப்பா புரிஞ்சுக்குவாங்க మమ్మల్ని తప్పుగా చూస్తారు ஹல்லேலூயா அப்ப హల్లెలూయా ஆண்டவருடைய திட்டங்களை நம்ம நிறைவேற்ற நம்ம ஆயத்தப்படுத்த உடனே நமக்கு கிடைக்க போறது நிந்தையும் அவமானமும் நம்மள ஜனங்கள் தப்பா புரிஞ்சுக்குவாங்க దేవుని దిట్టాన్ని మనం నెరవేర్యాలంటే మమ్మల్ని జనాలు తప్పుగా నిందనగా వేసుకుంటారు ஹல்லேலூயா హల్లెలూయా அடுத்தது உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க నెక్స్ట్ వాళ్ళకి ఏం సిక్కిందో லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் లూకా 2:7 லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அவன் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். ஹல்லேலூயா హల్లెలూయా பாருங்கள் பெரிய திட்டம் పెద్ద దిట్టం చూడండా கடவுள் தன் வயித்துல பிறக்க போறாங்க దేవుడు దాని కడుపులో పుట్టుతాడు ஒரு வீடு கூட வாடகைக்கு கிடைக்கல ఒక ఇల్లు కూడా బాడిగకి సిక్కలే ஹல்லேலூயா யார் வீட்டுல ஒரு இடம் கூட கொடுக்கல அவங்களுக்கு ఎవరింట్లో ఇంత జాగా ఇయ్యలే వాళ్ళకి ஹல்லேலூயா హల్లెలూయా அவங்க அந்த குழந்தை எங்க பெத்தெடுக்கிறாங்க ఆ బిడ్డని ఎక్కడ కంటింది ஹல்லேலூயா హల్లెలూయా மாட்டு தொழுவத்திலே ఆవులు కొట్టాయిలా ஹல்லேலூயா அந்த மாட்டு தொழுவத்திலே அந்த குழந்தைய பெற்கிறாங்க ఆ ఆవులు కొట్టాయిలా బిడ్డని కంటింది ఆ తల్లి ஹல்லேலூயா அப்ப நமக்கு ஒரு பெரிய திட்டங்களை கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம் పెద్ద దిట్టం ఇస్తానే మనం ఏం చేస్తామా நமக்கு ஒரு 10 BMW கார் வந்து நிக்கும் పెద్ద కార్లు వచ్చి నిలుసును நமக்கு பெரிய மாளிகை ஆண்டவர் கட்டி கொடுத்துருவாரு పెద్ద మాలిగా వచ్చి కట్టిచ్చేస్తాడు దేవుడు நமக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல கோடி கோடி பணம் கொடுத்துருவாரு మన బ్యాంక్ అకౌంట్ లో కోటి కోటి డబ్బులు ఇచ్చేస్తాడు ஹல்லேலூயா హల్లెలూయా பாருங்க உலகத்தையே ரட்சிக்கும்படியான ஒரு திட்டம் లోకాన్ని రక్షించే దిట్టము ஆனா அவங்க அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஒரு இடம் கூட அவங்களுக்கு சரியாக இல்லை ఆ లోకం దిట్టం నెరవేర్పించేకి వాళ్ళకి మంచి జాగా సిక్కలే ஹல்லேலூயா హల్లెలూయా அப்ப முதலாவது நம்ம பார்த்தோம் நமக்கு நம்ம நிந்தை அவமானம் கிடைக்குது మనకి ఫస్ట్ సుస్మి నింద అగమానం సిక్కింది ரெண்டாவது நம்ம பார்த்தோம் எல்லாரும் அவங்க நம்மள பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க రెండో కార్యము వాళ్ళని చూసి తప్పుగా అర్థం చేసుకుంటారు மூணாவது காரியம் మూడో కార్యము ஏழ்மை நிலையில இருக்கிறோம் బీది కుటుంబంలో ఉంటాము హల్లెలూయా హల్లెలూయా அப்போ ஆண்டவர் திட்டத்தை செய்யும்படியாக நம்மள அழைக்கிறார் ஆண்டவர் దేవుని దిట్టాన్ని చేసే కోసం దేవుడు మమ్మల్ని పిలుస్తాడు நமக்கு உடனே என்ன பண்ண மாட்டாரு తక్షణం ఏం చేస్తాడు ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே கொடுக்க மாட்டாரு ఆస్తి అందరికి ఏమి ఇయ్యరు ஏழ்மையாக நம்ம என்ன பண்ணோம் அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் మనం బీదోళ్ళుగా ఉండే ఆ పని చేసి ముగించాలి ஹல்லேலூயா హల్లెలూయా நம்ம எப்படி அந்த வேலை செய்யணும் ఎట్లా పని చేయాలా ஏழ்மையாக அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் మనం బీదోళ్ళుగా ఉండే ఆ పని చేసి ఇయ్యాలి ஹல்லேலூயா హల్లెలూయా அப்ப அதை பாருங்க மரியா அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டு வாழ்றாங்க మరియా ఇదంతా ఎత్తుకొని బతికితింది நம்ப முடியுதா అది నమ్మకైతుందా நம்ப முடியுதா అది నమ్మకైతుందా ஹல்லேலூயா హల్లెలూయా பாருங்க மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க మత్తయి 2:13 చదవండి 4வது என்ன நடக்குதுன்னு பாருங்க 4வது ఏం నడుస్తుందో చూడండి அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ஹல்லேலூயா. 4வது காரியம் என்ன நடக்குது? 4వ కార్యం ఏం
నడిస్తుంది. ஏரோது ராஜா அந்த குழந்தையை கொல்லும்படியாக அவன் எழும்பி வருகிறான். ఏనోదు రాజా ఆ బిడ్డని చంపే కోసము లేసు వస్తాడు. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற திட்டங்களை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற நோக்கங்களை, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை அழிக்கும்படியாக பிசாசு எழும்பி வருவான். దేవుడిచ్చిన నోకాన్ని దిట్టాన్ని ఆ పిశాసి செடுப்பேకొస్తాడు. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவர் என்னது குறிக்கோளை வச்சிருக்கிறார், ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். దేవుడు మనకి కూడా ఒక దిట్టం, ఒక குறிக்கோள், ఒక దర్శనం పెట్టిండాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அந்த ஒவ்வொருத்தருக்கு கொடுத்த தரிசனையும் திட்டங்களையும் அழிக்கும்படியாக யார் வருது இப்போ? ఒక్కొక్క దిట్టాన్ని, ఒక ఆలోచన సెడిపేకి ఎవరు వస్తారు? ఇప్పుడు பிசாசு எழும்பி வருகிறான். పిశాసి లేసి వస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, ஆண்டவரோட திட்டங்களை ஆண்டவரே நான் செய்ய ஆயத்தம், இதோ நான் அடிமை இருக்கிறேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு கிடைக்கிறது நிந்தை, அவமானம், நம்மள தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஏழ்மையில் அந்த ஊழியம் செய்ய வேண்டும். நாலாவது, பிசாசு அந்த திட்டங்களை, நோக்கத்தை, அந்த தரிசனத்தை உடைக்கும்படியாக அவன் எழும்பி வருகிறான். మన దిట్టు మనం ఏమే సాధ్యం చేయాలంటే కూడా పిశాసి దాన్ని పగలు కొట్టేకే వస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்கள், மரியா உங்களுக்கு எவ்வளவு உபத்திரவம் என்று. మరియాకి ఎంత ఉబుదురం చూడండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு நாம் ஆண்டவரே நான் வருகிறேன் என்று சொல்லும் போது நம்ம வாழ்க்கையிலும் இதெல்லாம் நடக்கும். మనము కూడా దేవుడా నీ సేవకు వస్తానంటే మన బతుకులో కూడా ఈ ఉబుదురం వచ్చును. ஆண்டவரே ஒரு ராஜ்யத்தை கட்ட நான் வருகிறேன் என்று நம்ம சந்தோஷமாய் சொல்லலாம். దేవుడా నీ రాజ్యాన్ని కట్టాక నేను వస్తానని సంతోషం చెప్పొచ్చు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம சொந்த பந்தங்கள் நம்மள நிந்திக்குவாங்க. మన సొంత బంధువులు మమ్మల్ని నిందిస్తారు. கட்டண மனைவி, கட்டண புருஷன், ஏய் ஜெபத்துக்கு ஓடுற, భార్య భర్తనే ఏంటి ప్రార్థనానికి கொஞ்ச நேரம் வீட்டுல கட, కొంచెంసేపు ఇంట్లో పడిండు, நம்மள தப்பா புரிஞ்சுக்குவாங்க. మమ్మల్ని తప్పుగా తెలుసుకుంటారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பணமே இல்ல, డబ్బే లేదు, என்ன ஊழியம் பண்ற? ఏం సేవకు చేస్తావు? பணம் இருந்தா தானே ஊழியம் பண்ண முடியும். డబ్బుంటే దాన్ని సేవకు చేసేకవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மரியா அவங்க எவ்வளவு பெரிய ஊழியம் பண்ணிருக்கிறாங்க. మరియ ఎంత పెద్ద సేవకు చేసింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா அவங்களுக்கு பணம் தேவை கிடையாது. ఆతికి డబ్బు అవసరం లేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பணம் இருந்து அந்த ஊழியம் பண்ணாங்க. அவங்க డబ్బుండా సేవకు చేస్తారు. ஒரு மாட்டு தொழுவத்துல அந்த குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. ఆ ఒక ఆవులు కొటాయిల ఆ బిడ్డని కని ఎత్తా. ஹல்லேலூயா. நாலாவது காரியம், பிசாசு எழும்பி வருவான். నాలుగో కార్యం పిశాసి లేసి அந்த వస్తాడు. தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை, அந்த திட்டங்களை, நோக்கத்தை உடைக்கும்படியாக ஏரோது ராஜா அந்த குழந்தை அழிக்கும்படி எழும்பினான். ఆ మనకి ఇచ్చిన దిట్టాన్ని పాడ చేసే కోసమే ఆ ఏనోదు రాజా లేసా. அதே போல பிசாசு என்ன பண்ணுவான், நம்ம மூலியமா எந்த ஊழியம் நடக்க கூடாது, நம்ம மூலியமா ஆண்டவரை கிரியை செய்யக்கூடாது, அந்த ராஜ்யத்தை நம்ம மூலியமா கட்டக்கூடாது என்று பிசாசு அந்த திட்டங்களை, நோக்கத்தை அழிக்கும்படி அவன் எழும்பி வருவான். పిశాసి మన పనిలో కూడా ఏవది నడకూడదనేసి మన దిట్టం నెరవేర్పించే కోసం వస్తాడు. హల్లెలూయా. 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 அப்போது நம்ம என்ன செய்யணும்? అప్పుడు మనం ఏం చేయాలా? மத்தேயு 2:14. మత్తయి 2:14. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ அந்த திட்டங்களை, நோக்கத்தையும் பிசாசு எழும்பி வரும்போது நம்ம எங்க ஓடணும்? ఆ దిట్టాన్ని, నోకాన్ని తిరిగి వచ్చేటప్పుడు మనం ఎక్కడ పోవాలా? ஆண்டவர் பாதத்துக்கு ஓடணும். దేవుని పాదాల దగ్గరికి వెళ్ళాలా? ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவங்க பாருங்க, மரியாவும் யோசேப்பு என்ன பண்றாங்க? ஆண்டவர் சத்தத்தை கேக்குறாங்க. మరియాను యోసేపు దేవుని శబ్దాన్నిండ్రి. நீங்க எகிப்து தேசத்துக்கு போக என்று ஆண்டவர் சொல்றாரு. ఎగుప్తు దేశానికి పోవాలని அப்ப చెప్తాడు. பிசாசு நம்ம ஊழியத்தை, நம்ம ராஜ்ய, நம்ம திட்டங்களை, நோக்கத்தை அழிக்கும்படி எழும்பும் போது நம்ம ஆண்டவர் பாதத்துக்கு ஓடி போக வேண்டும். పిశాసు మన దిట్టాన్ని, మన నోకాన్ని పాడు చేసేదానికి వచ్చేటప్పుడు మనం దేవుని చూసి వెళ్ళాలా? அவரிடத்துல நம்ம போய் அடைக்கலம் சேர வேண்டும். ఆతని దగ్గర పోయి మనం గుర్తుగా ఉండాలా? ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்படி நம்ம செய்வோம் என்றால் அந்த தரிசனத்தை, அந்த திட்டங்களை ஆண்டவர் அதை காப்பாற்றுவார். ఆ దర్శనం, ఆ దిట్టాన్ని దేవుడు కాపాడుతాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. பாருங்கள், மரியா மூலியமாய் ஆண்டவர் எவ்வளவு பெரிய இந்த பெரிய ஊழியத்தை செய்திருக்கிறார். మరియా ముఖాంతరంగా దేవుడు పెద్ద సేవకు చేసిండాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாரும் நம்ம முட்டி போடலாம். మనం అందరూ మోకాలు వేస్తాము. மோக்கால எல்லாரும் ஆண்டவர் பாதத்துல கண்களை மூடி நம்ம
ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். దేవుని సమూహంలో మోకాలేసి దేవునికి ఒప్పిస్తాము. அன்றைக்கு தேவதூதர் மரியாவை பார்க்க வந்தார். ఆ రోజు దేవదూతలు మరియాని చూసేకొచ్చారు. இந்த ராத்திரி வேளையில உங்களையும் என்னை ஆண்டவர் பார்க்கபடி வந்திருக்கிறார். ఈ రోజు రాత్రి నిన్ని నన్ని దేవుడు చూసేకొచ్చిండాడు. யாரு பேசக்கூடாது, ஜனனி பேசாத, ఎవరు మాట్లాడకూడదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாரும் கண்களை மூடுங்க. అందరు కండ్లు మూయండ. எல்லாரும் கண்களை மூடுங்க. అందరు కండ్లు మూయండ. அன்னைக்கு தேவதூதர் மரியாவை சந்திக்க வந்தார். ఆ నైట్ రాత్రి సమయంలో మరియాని సంధించేకొచ్చే దేవదూతరుడు இன்னைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் சந்திக்க வந்திருக்கிறார். ఈ రాత్రి సమయంలో దేవుడు నిన్ని నన్ని సంధించేకొచ్చిండాడు. அன்னைக்கு மரியாவை பார்த்து கிருபை பெற்றவளே, మరియాను చూసి కృప తీసుకొందా, தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். దేవుడు నీ జొతలో ఉండాడని చెప్పా. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் பார்வையிலே கிருபை பெற்றவராய் இருக்கிறோம். దేవుని సూపులో నువ్వు నేను మనం కృప తీసుకొని వాళ్ళగా ఉండాము. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். దేవుడు మన జొతలో ఉండాడు. ஆண்டவர் ஒரு ரட்சிப்பின் நோக்கத்தை, ஒரு திட்டத்தை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். ఒక రక్షిపు నోకాన్ని దిట్టము నీకి నాకి దేవుడు పెట్టిండాడు. ஒரு தரிசனத்தை ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் நம் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். ఈ రాత్రి సమయంలో దేవుడు ఒక దర్శనం నీకి నాకు ఇస్తాడు. ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை தருகிறார். ఒక దిట్టము ఒక నోకం ఇస్తాడు. எப்படி மரியா வயிற்றிலே ஒரு தரிசனம், ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தாரோ, ఎట్లా మరియా కడుపులో ఒక దర్శనం ఒక బిడ్డ ఇచ్చినో, ஒரு புதிய திட்டம், ஒரு புதிய நோக்கத்தை ஆண்டவர் நம்ம இதயத்துல வைக்க ஆண்டவர் வாஞ்சியா இருக்கிறார். అది కొత్త దిట్టము కొత్త నోకం అది దేవుడు పెట్టేక ఒక వాంఛగా ఉండాడు. அது ரட்சிப்பின் திட்டமா இருக்கிறது. అది రక్షిపు దిట్టముగా ఉంది. அது ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டமா இருக்கிறது. అది పెద్ద రక్షిపు దిట్టముగా ఉంది. எப்படி மரியா வயிற்றில தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் இயேசு சுவாமி ஒரு குழந்தையாய் பிறந்து இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக அவர் பிறந்தாரோ, ఎట్లా మరియా కడుపులో పుట్టి ఒక రాజాది రాజాగా ఒక రక్షకుడుగా ఈ లోకానికి వచ్చినో, அதே போல உங்க இதயத்திலும் என் இதயத்திலும் ஒரு தரிசனம் என்ற ஒரு குழந்தையை ஆண்டவர் வைக்கிறார். నీ కడుపులో నా కడుపులో దేవుడు ఒక రక్షిపు ఒక దిట్టం పెట్టిండు. அது ரட்சிப்பின் திட்டமா இருக்கிறது. అది రక్షిపు దిట్టముగా ఉంది. உடனே மரியாள் கேக்குறாங்க, తక్షణము మరి అడుగుతుంది, ஆண்டவரே இது எப்படி ஆகும் ஆண்டவரே? దేవుడా ఇది ఎట్లా సాధ్యం? எனக்கு உதவி செய்ய எந்த மனுஷனும் கிடையாது ஆண்டவரே. హెల్ప్ చేసేకి ఆ మనిషి లేదు దేవా. நான் மனுஷனை அறியாது இருக்கிறேன் ஆண்டவரே. నేను మనిషిని చూడుకుంటూ, ஒரு மனுஷனோட உதவி இல்லாத எப்படி எனக்கு இந்த குழந்தை பிறக்க முடியும் ఒక ஆண்டவரே? మనిషి హెల్ప్ లేకుండా ఈ బిడ్డ ఎట్లా పుట్టింది దేవా? ஆண்டவர் சொல்றாரு, దేవుడు చెప్తాడు, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். మనిషిని ఇంకా కాకుండా సాధ్యము దేవుని ఇంకా ஒரு மனுஷனோட உதவி தேவை கிடையாது. మనిషి హెల్ప్ అవసరం లేదు. நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஊழியம் தரிசனத்தை நிறைவேற்ற எந்த ஒரு மனுஷனுடைய உதவி நமக்கு தேவை கிடையாது. మనకి ఇచ్చిన సేవక దర్శనానికి ఆ మనిషి హెల్ప్ అవసరం நமக்கு లేదు. தேவையானது ஒன்றே ஒன்றுதான். మనకి కావాల్సింది ఒకటే ఒకటి. தேவதூதர் சொல்றாங்க, దేవదూతరుడు చెప్తాడు, பரிசுத்தாவியானவர் உன் மேலே நிலையிடுவார்கள். పరిశుద్ధ దేవుడు నీకు నీడగా ఉంటాడు. பரிசுத்தாவியானவர் மேலே நிலையிடும் போது పరిశుద్ధ దేవుడు నీకు నీడగా ఉండేటప్పుడు உனக்கு பலன் உண்டாகும். నీకు బలమవును. உனக்கு பலன் உண்டாகும். నీకు బలమవును. உனக்கு எந்த மனுஷனோட உதவி தேவை கிடையாது. నీకు ఆ మనిషి హెల్ప్ అవసరం లేదు. உன்னோட தாளந்து, உன்னுடைய அறிவு தேவை கிடையாது. నీ తాళందులానికి నీ బుద్ధి అవసరం లేదు. உங்களுக்கும் எனக்கும் தேவை பரிசுத்தாவியானவர் வழிநடத்தல் மட்டும்தான். నీకు నాకు కావాల్సింది పరిశుద్ధమైన దేవుడు దారి నడిపించేది. அதுக்கு மரியா சொல்றாங்க, దానికి మరియా చెప్పుతుంది, இதோ நான் அடிமை இருக்கிறேன் ஆண்டவரே. ఇదో అడిమె నేను ఉండాను இதோ దేవా. நான் உங்களுக்கு அடிமை நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ఇదో అడిమె నేను ఉండాను దేవా. உன் வார்த்தைப்படி நடக்கட்டும். నీ వాక్యం ప్రకారం உன் నడిచి வார்த்தைப்படி அந்த தரிசனத்தை, அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை எனக்குள்ள வையுங்க ஆண்டவரே. అబ్బా నీ దిట్టము నీ నోకము నీ దర్శనము నాలోగా పెట్టు. அந்த ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் திட்டம் ఆ రక్షిపిన దిట్టము எனக்குள்ள வையுங்க ஆண்டவரே. నాలోగా పెట్టు நான் దేవా. அடிமை இருக்கிறேன் ஆண்டவரே. నేను అడిమ உமது ఉన్నాను. அடிமை ஆண்டவரே. నీ అడిమ దేవా.
దేవా என்று மரியா அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. మరియా ఒప్పించా. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்போம் என்றால் ఈ రోజు నువ్వు నేను ఒప్పిస్తామా? ஆண்டவர் நம்ம மூலியமா இந்த திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். దేవుడు మన దిట్టాన్ని మన నోకాన్ని நாம నెరవేర్పించగలడు. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான் మనం చేసే కార్యం ஒவ்வொரு ఒకటే. நாளும் அதிகாலையில் எந்திரிச்சு ఒక్కొక్క రోజు అధికారంలో இதோ நான் அடிமை இருக்கிறேன் ஆண்டவரே, ఇదో అడిమే నేను இதோ நான் அடிமை இருக்கிறேன் ஆண்டவரே, ఇదో నేను అడిమే ఉండాను உன் దేవా. வார்த்தைப்படி நடக்கட்டும் నీ ஆண்டவரே, వాక్యం ప్రకారం உன் నడిపి. சித்தத்தைப்படி என் வாழ்க்கையில நடத்துங்க ஆண்டவரே నీ సిద్ధం ప్రకారం నా బతుకు నడిపి దేవా என்று மரியா அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. అట్లానే మరియా ఒప్పించా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் மரியா அவங்க போன பாதையோ మరియా పోయిన దారినో இந்த அவமானம், నింద అగుమానము, சொந்த கணவனே நம்ம என்ன பண்ணுவாங்க, தப்பா புரிஞ்சு கொள்ளுகிறாங்க. సొంత మొగుడ తప్పుగా తెలుసుకొని நம்ம அப்பா அம்மா நம்ம தப்பா புரிஞ்சு கொள்ளுவாங்க. మన తల్లి తండ్రి நம்ம తప్పుగా, நண்பர்கள் நம்ம தப்பா புரிஞ்சு கொள்ளுவாங்க. మన స్నేహితులు తప్పుగా நமக்கு తెలుసు, நிந்த அவமானம் உண்டாகும். మనకి నింద అగుమానం అవుతుంది. நமக்கு பண கஷ்டம் வரலாம், మనకి డబ్బు కష్టం రావచ్చు, நமக்கு ஏழ்மை நிலைமை இருக்கலாம். మనకి బీది కష్టం రావచ్చు. ஆனாலும் அந்த திட்டத்தை ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். అయినా దేవుడు మన దిట్టాన్ని నెరవేర్చాడు. ஆனாலும் அந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். అయినా అటువంటి దేవుడు దిట్టాన్ని அது ஏனென்றால் నెరవేర్చాడు. ஆண்டவர் கொடுத்த திட்டமா இருக்கிறது. అది దేవుడు ఇచ్చిన దిట్టముగా ఉంది. அல்லேலூயா. హల్లెలూయా. கடைசியில பிசாசு எலும்பு நிக்குவான். లాస్ట్ లో పిశాసి లేచి இல்ல నిలుస్తాడు. இல்ல 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 இல்ல, లేదు లేదు లేదు, இந்த திட்டத்தை இந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற விட மாட்டேன். నీ దిట్టాన్ని నోకాన్ని నీ இந்த నెరవేర్చు. பிள்ளைகளுக்கு இருக்கிற தரிசனத்தை நான் உடைப்பேன். నీ బిడ్డలకుండే దర్శనం పగలు இந்த కొడతా. பிள்ளைங்களுக்கு இருக்கிற வாஞ்சையை நான் உடைப்பேன். నీ బిడ్డలకుండే వాంచి పగలు இவங்க కొడతా. ஊழியம் செய்யக்கூடாது, నువ్వు సేవక இவங்க ஆண்டவருக்காக எழும்பக்கூடாது. వీళ్ళు దేవునికాగ இந்த లేయకూడదు. பிசாசு எலும்பி அழிக்கும்படியாக எழும்பி வருவான். పిశాసి కొట్టి దాన్ని పాడు చేసేకి లేసి వస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனாலும் அந்த திட்டத்தை உடைக்க முடியாது. అయినా ఆ దిట్టాన్ని పగలు நம்ம உடனே அந்த பிள்ளைகள் எப்படி எகிப்தி தேசத்துக்கு ஓடி போறாங்களோ ఎట్లా బిడ్డలు ఎగుతు దేశానికి వెళ్ళిరో நாமளும் ஆண்டவர் பாதத்துக்கு ஓடி போகலாம். మనము కూడా దేవుని ஆண்டவரே, இது పాదాలకు நீங்க கொடுத்த திட்டம் ஆண்டவரே, இது நீங்க கொடுத்த தரிசனம் ஆண்டவரே. దర్శనమయ్యా. ஆண்டவரே, பிசாசு இந்த திட்டத்தை நோக்கத்தை தரிசனத்தை உடைக்க அவன் அழிக்க எழும்பலாம். అది దిట్టాన్ని నోకాన్ని పిశాసి పగలు కొట్టేకి సెడిపేకి రావచ్చును. ஆனால் ஆண்டவரே, நான் உம்மரத்துல அடைக்கல தேடி ஓடி வந்திருக்கிறேன் అప్పా ஆண்டவரே. నీ దగ్గర గుర్తుని వెదికొచ్చిండానయ్యా. அப்போது ஆண்டவர் அந்த திட்டத்தை அந்த பிசாசு தொடாதபடி அந்த திட்டத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுகிற ఆ வல்லவராயிருக்கிறார். దిట్టాన్ని పిశాసి ముట్టుకున్నట్ల దేవుడు మన బతుకులు నెరవేర్పించేకుంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம இப்ப ஜெபிக்கலாம். మనం ఇప్పుడు ప్రార్థిస్తాం. ஆண்டவரே, நீங்க இந்த ஆண்டவரே ராத்திரி வேளையில பேசின வார்த்தைக்காக நன்றி ராஜா. అబ్బా ఈ రాత్రి సమయంలో నువ్వు మాట్లాడడానికాக వందనాలయ్యా. ஆண்டவரே, எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறீங்க சுவாமி, ఒక్కొక్కరికి ఒక దర్శనం పెట్టిండావు, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீங்க ఒక ராஜா. నోకం పెట్టిండావయ్యా. அது பெரிய திட்டமா இருக்குது అది ராஜா. పెద్ద తిట్టముగా அது ఉంది. ரட்சிப்பின் திட்டமா இருக்குது అది ராஜா. రక్షించిన తిట్టముగా அந்த ఉందప్పా. திட்டத்துக்கு நாங்க ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ఆ சுவாமி. తిట్టానికి మేము ఒప్పిస్తాం இதோ తండ్రి. மரியா சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் அடிமை, நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. మరియా చెప్పినట్లయితే అడిమే మేము ఉంటామని. நாங்கள் உமது அடிமை ஆண்டவரே. నీ అడిమే దేవా. ஆண்டவரே, உம் வார்த்தைப்படி உம் சித்தத்தின்படி ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்க ராஜா. అప్పా నీ సిద్ధం ప్రకారం నీ వాక్యం ప్రకారం మమ్మల్ని నడిపించు తండ్రి. ஆண்டவரே, எங்க குடும்பத்தை வழிநடத்துவீராக మా ராஜா. కుటుంబాన్ని எங்க దారి சபையை நீங்க வழிநடத்துவீராக మా ராஜா. సభని దారి నడిపించు. இதோ நாங்கள் அடிமை இருக்கிறோம் ராஜா. ఇదో అడిమే మేము ఉండాలి உமது తండ్రి. பரிசுத்தாவியால ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. నీ పరిశుద్ధ ఆవిల మమ్మల్ని నింపు. உங்க நோக்கங்களை திட்டங்களை நிறைவேற்றுங்க ராஜா. నీ నోకము నీ దిట్టము எங்களை నెరవేరించు. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. మమ్మల్ని ఒప్పిస్తాం తండ్రి. ஆண்டவரே, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே, அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆஸ்தி அந்தஸ்தை நாங்க எதிர்பார்க்கவில்லை ராஜா. ఆ దిట్టాన్ని మేము ఆస్తి అందరిసాన్ని మేము ఆస్తితో అడగలేదు తండ్రి. ஏனென்றால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவரே நீங்க அது ஆண்டவரே எங்க குணோடு இருந்தா போதும் ஆண்டவரே. ఆ దిట్టాన్ని నువ్వు నెరవేర్పించేకి దేవా నువ్వు మా జట్టులో ఉంటే చాలు తండ్రి. ஆண்டவரே, நீங்க எங்களோடு இந்த பெரிய காரியங்களை செய்ய போறீங்க ஆண்டவரே. దేవా నువ్వు మా జట్టులో ఉండే పెద్ద కార్యం ஆண்டவரே, చేయి. 2026 வருஷத்துல ஆண்டவரே பெரிய காரியங்கள் மகிமையான காரியங்கள் எங்க மூலியமா நீங்க செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. అబ్బా తండ్రి 2026లో మగిమైన కార్యము మా ముఖాంతరం నువ్వు పెద్ద కార్యాలు அடைக்கல చేసేది. கூடாத சபை ஆண்டவரே பிள்ளைகள் மூலியமாய் ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. అడకల గూడారు సభ బిడ్ల ముఖాంతరంగా నువ్వు పెద్ద కార్యం చేసేదానిగా వందనాలయ్యా. ஆண்டவரே,
దేవుడా பிசாசு எழும்பினாலும் பிசாசு లేచిన நிந்தை அவமானம் வந்தாலும் నింద అవమానం వచ్చినా ஜனங்கள் எங்களை தப்பாக புரிந்து கொண்டாலும் சுவாமி, జనాలు మమ్మల్ని తప్పుగా తెలుసుకున్నా அந்த కూడా திட்டங்களை நோக்கத்தை அந்த தரிசனத்தை நாங்கள் விட்டுவிட மாட்டோம் சுவாமி. అప్పా దిట్ట నా నోక నా దర్శనాన్ని మేము విడును స్వామి. ஏனென்றால் அது உங்களுடைய தரிசனமா இருக்குது ராஜா, అది నీ దర్శనముగా அது ఉంది உங்களுடைய திட்டமா இருக்குது ராஜா. అది నీ దర్శనముగా ఉంది இந்த உலகத்துல நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஒருவரும் கெட்டு போவது இருப்பதுதான் பிதாவின் சித்தம் என்று சொல்லிக்கிறீங்க ராஜா. ఒకరు చెడిపోకూడదన్నదే ఈ పిదావాడ సిద్ధమని அந்த చెప్పిన சித்தத்தை எங்களுக்கு அந்த சித்தத்துப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ఆ సిద్ధత ప్రకారం ఒప్పిస్తాం తండ్రి. தகப்பன் எங்களை எப்படி நீங்க ஆண்டவரை பயன்படுத்த போகிறீரோ அப்படியே நீங்க எங்களை பயன்படுத்துங்க ராஜா. మా తండ్రి యేసయ్య ఎట్లా ఉపయోగిస్తాడో అదే తర మమ్మల్ని ఉపయోగించు తండ్రి. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, నన్ను ఒప్పిస్తాను என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் నా சுவாமி. కుటుంబాన్ని ఒప్పిస్తాను அடைக்கிற சபையை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. కూడారు సభను ఒప్పిస్తామయ్యా. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, నువ్వు పెద్ద కార్యం చేయి. அதிசயங்களை செய்யுங்க, அதிசயம் చేయి. அற்புதங்களை செய்யுங்க. అద్భుతం చేయి. உம் நாமம் உயரட்டும் சுவாமி. నీ నామం పెరగని உம் తండ్రి. ராஜ்யம் எங்க மூலியமா கட்டப்படுவதாக. నీ రాజ్యం మా ముఖాంతరం కట్టబడని. உம் சித்தம் எங்க வாழ்க்கையை நடக்கட்டும் నీ சுவாமி. సిద్ధం మా బతుకుల నడని తండ్రి. அப்படியே நீங்க செய்யப்படுவதற்காக உமக்கு நன்றி. అట్లే నువ్వు చేసేదానికాగ వందనాలయ్యా. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, యేసు ஆமென். నామములో ప్రార్థిస్తాము మంచి తండ్రి. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் முழு என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய சர்வ உபகாரம் நான் மறக்கவே மாட்டேன். ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா.